தருமனை தாரி தாயே பராசக்தி லோகமாதா, நீ பாட்டுவிக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஊட்டுவிக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். தாயே ஆதிபராசக்தி அம்சமைய நன்மையை கூத்தாடி செய்யம்மா, நீ திருவடியே சரணம். தாயே காப்பாத்துமா, காப்பாத்துமா, காப்பாத்துமா. அடியேனும் இந்த சின்னஞ்செடியவனும் என் அருமை மாப்பிளமார்களும் அருமை மக்களும் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல், புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து, எல்லா குறைகளையும் மறந்து, ஆயகலை, அழகு, அறிவு, அடிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம் போல் வயது, வீரம், விஜயம், சந்தானம், ஒருமை, திருதாந்திரமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து கத்திர சீப்பாய் தாயே
கூத்தாண்டிச்சி அம்மா ஆலத்துப்பட்டி நாயகியே நீ திருவடியே சரணம் தாயே காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளைகளே, சரி என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு கும்பல கணிச்சு தூக்குற மாப்பிள்ளைகளே, தூக்கலாமா வேண்டாமா நாடகம் பார்க்கலாமா என்று யோசனை செய்யும் அன்பர்களே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே, ஊதுபத்தி பீடி சிகரெட் சாம்பல் என்ன சுருட்டு குப் 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 என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான அன்பர்களே, அநேகமாக எல்லா ஊர்களிலும் மணியே காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி மூணே மாப்பிள்ளைங்க தான் முடிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஒண்ணு ஊர் நாட்டாமே, ரெண்டாவது கோயில் பூசாரி, மூணு நம்ம ஒளிபெருக்கணை ஆலத்துப்பட்டி டிஎம்எஸ், அவங்களும் அநேகமா அற தூக்கத்தில் இருப்பாங்க. நம்முடைய அறமைக்கும் பெருமைக்கும் நம்முடைய காலத்துவட்டியிலே இந்த 4ஆம் ஜாம ஆரம்பத்திலேயே இப்படி பேர் முடிச்சுக்கிட்டே என்னைய பாக்குற நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியவர்களே, நான் யாரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன தெரியும்? முருகன் தெரியும். இந்த முருகன் யார், எங்கு வந்தான், ஏன் வந்தான், ஏன் இப்படி புடிச்சுக்கிட்டே நிக்கிறான் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காத நண்பர்களே. மாப்பிள அரசகுல மாப்பிள கிடாது இருக்க மாப்பிள கள்ளிமட மாப்பிள பரமப்பட்டி மாப்பிள கட்ட கைலாசம் போகும்போது கட்ட வைகுண்டம் போகும்போது கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. எது வராதியா? பொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச முஞ்ச ஆடு மாடு வீடு காடுகிற மச்ச வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்சிறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு லோசுக்கு எதுவும் வராது. ஒன்னே ஒண்ணுதான் வரும். எது? அதுதான் நம்ம சேர்த்து வைத்த புண்ணியம். புண்ணியம் இருக்க மாப்பிள செத்தாலும் கூட வரும். அவனையும் காப்பாத்தவன் பரம்பரையும் காப்பாத்தணும். 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? எப்படி? அன்னச்சத்திரம் கட்டலாம், ஆலயம் கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம். இதெல்லாம் காசு இருக்கிறவன் செய்யற வேலை. இல்லாத என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறவன் அவன் கிடாது இருக்க முருகன் மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாத ஊமையை இல்லையே உண்மா ஆண்டவன் திருநாமத்தை காதல வைக்கலாம் இல்லையா? ஆகைய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே, மாப்பிளமார்களே, இறைவன் பெருமையை, இறைவன் மகோன்னதத்தை, இறைவன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் இருக்கிறார் சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பாக என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மராக ஏற்றுக்கொண்ட ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றார், கந்த புராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்குங்கிறார். ஏன்? எந்த புராணத்தை விட கந்த புராணம் பெருசு. கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்ல, யாரு கூட இருந்தாலும் ஆர்வம் முறையாகாது. சுக்குக்கு மேல மருந்து இல்ல, சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்ல. ஆக அந்த கந்த புராணத்திலே இன்று அடியேன் ராஜா முகமது கந்த புராணத்திலே உற்பத்தி காண்டத்தின் பகுதியை சொல்கின்றேன். அது அறுவை நினைக்கும் அன்போடு ஆர்வமா காது கொடுத்து கேட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முருகன் யார் என்பதும் வள்ளி தெய்வம் யார் என்பதும் இந்த வள்ளி நிறுவனத்தின் அடிப்படை என்ன என்பதோடு எல்லாரும் கை நிறைய புண்ணியமும் கிடைக்கிறதுக்காக அதை அன்போடு கேட்குமாறு வேண்டுகின்றேன். ஊலாங்கலி முழக்காங்கலி கிணக்காங்கலி என முழக்காங்கலிக்கு 5 நிமிஷம் ஓய்வு. அப்படியா? மாப்பிள்ளைய கண்டுக்குடிய ஊத்தி விட்டுவாங்க, வயக்காடு தண்ணி பாய்ச்சிடுவாங்க. மோட்டர் ரிப்பேரா? சரி, நீ புண்ணியம் மாதிரி மாப்பிள்ள. அன்பர்களே, சூரபத்மன், தாரகன், சிங்கம் என்கிற 3 அரக்கர்களும் அந்த அரக்கங்களை சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து செய்யற கொடுமைகளை தாங்க மாட்டாமே 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து கப்பாமா பார்வதி பரமேஸ்வரன் காலில் விழுந்து ஈஸ்வரா ஈஸ்வரி இந்த அரக்கங்க செய்யற கொடுமைகளை தாங்க முடியலையா, அதனால எல்லா அரக்கர்களையும் கொண்டு எங்க எல்லாரையும் காப்பாத்துக்கையா. அப்ப ஈஸ்வரன் சொல்றப்பா தெரியாதனமா அந்த அரக்கங்களுக்கு வரம் கொடுத்ததே நான் தான், நானே வரத்தையும் கொடுத்துட்டு நானே கொல்றது நல்லா இல்லடா, வேற வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஆதியும் நடுவும் ஏறும் அருவமும் உருவம் பொப்ப ஏதுவும் மரபும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்திருக்கிற சர்வேஸ்வரா கைலாசநாதா ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும் நின்பா நின்னையே நிகர்க்க அப்படிங்கிறாங்க. இது கந்த புராணம். அப்படின்னா என்ன கருத்து? ஆண்டவா பரமேஸ்வரா நீங்க இந்த அரக்கங்களுக்கு உள்ள விட்டாலும் பரவாயில்லையா, உங்களுக்கு சமமா ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை பிரியாளாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கையா. சரின்னு சொன்னீங்க. அப்ப ஈஸ்வரன் அவருக்கு 5 முகங்கள், கைலாசநாதனுக்கு 5 முகம். சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருடம், ஈசானம், அகோரம் என்ற 5 முகத்தோடு பெரிய ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய, அது ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது, திருநங்கைன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட முகம் அதோமுகங்கிற முகத்தையும் சேர்த்து 6 முகமாக ஆக்கி அந்த அதோமுக உலகம் அழியும் வழியிலே அப்படி பார்க்கணும். இந்த 6 முகத்தில் இருக்கிற 6 நெற்றிகள்ல இருந்து மூலாதாரம் சிவதிட்டானம் மணிபுரகம் விசுப்தி அநாகதம் ஆக்கி என்ற 6 அக்னி புலங்களை வெளியிட்டார். இந்த 6 அக்னிக வெப்பனங்க மட்டமா எல்லா லோகங்களும் அடங்கின எல்லா உயிர்களையும் பேச்சவாரி என்று ஓட்டம் பிடித்தன. சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற ஆதிபராசக்தி அம்சம் காத்தா காளியம்மா, மாரியம்மா, பகவதியம்மா, மந்தையம்மா, முத்தாளம்மா, வீரம்மா, பட்டாளம்மா, பாப்பாத்தியம்மா, சோட்டானிக்கர பகவதியம்மா, கூத்தாடிசியம்மா, அந்த ஆத்தா ஆதிபராசக்தியே
காலில் போட்டுக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்டம் முடிச்சு கோயில்ல பயந்து ஒழிஞ்சு உட்காந்துட்டான். எங்க ஆத்தாளைக்க நிலைமைன்னா மற்றவங்க என்ன ஆகிறது? மறுபடியும் எல்லாரும் இப்ப ஈஸ்வரன் கிட்ட ஓடி வந்து, ஈஸ்வரா அரக்கங்க சொல்லதாங்க மற்றவங்க நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வந்தா நீங்க அதுக்கு மேல இந்த அக்னியை விட்டு பயமுறுத்துறீங்களே நியாயமா என்று கேட்கும் போது அப்ப பரமேஸ்வரி சொன்னாரப்பா, இந்த லோகத்திலே இந்த உலகினிலே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி கூட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும். இது உலகத்தை பிடிச்ச சாபம். நல்ல காரியம் நடந்தா கெட்ட காரியம் நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் நல்லதை கேட்கணும்னாலும் நல்லதை பார்க்கணும்னாலும் நல்லதை பேசணும்னாலும் நல்லதை செய்யணும்னாலும் எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. அது கிடைக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி அந்த அக்னிகளை எல்லாம் வாங்கி அக்னி தேவன் கொடுத்தார். அக்னி தேவன் தங்க மாட்டாம வாயு தேவன் கை மாற்றினார். வாயு தேவன் தங்க மாட்டாம ஆகாய கங்கை விட்டார். ஆகாய கங்கை அந்த அக்னி புலங்களை அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கவே சரவண பொய்கையிலே அடியே 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மேல பிறந்தேன். நான் பிறந்தேன். அங்கே காலில் போட்டுக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்ட முடிச்சு கோயில்ல ஒழுங்கிடலை காத்த ஆதிபராசக்தி கூத்தாடிச்சி அம்மா அவ கால் சிலம்புல இருந்து 9 ரத்னங்கள் செய்றின, நவரத்னங்கள். அந்த 9 ரத்னங்களும் 9 சக்திகளாக மாறின. எப்படி? மாணிக்கவல்லி, முத்துவல்லி, கோமேதவல்லி, புஷ்பராகவல்லி, வைடூரியவல்லி, வைரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, இந்திரநீலவல்லி என்ற 9 சக்திகளாக மாறின. இந்த 9 பேரும் பரமேஸ்வரன் கண்பாடுபட்டு கர்ப்பமாயிட்டாங்க. ஒரே கண்பாடுகளை 9 பொம்பளைங்க ஈஸ்வரன் கர்ப்பமாக்கிட்டார். பார்த்தா என் காத்தா ஆஹா 9 சக்கராத்திகளை வந்து கோபத்துல சாபம் கொடுத்துட்டான். டேய் 9 பேர் கர்ப்பம் நிரந்தரமாக பிடி சாபம்னா கர்ப்பம் நிரந்தரமான என்ன வயிறு வீங்கி வெடிச்சு சாக வேண்டியதுதான். இந்த சாபத்தை கேட்ட உடனே அந்த 9 தாய்மார்களோட பயத்துல வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அந்த வேர்வையில் இருந்து ஈஸ்வரன் கிருபையில் 1,00,000 பேர் இருந்தாங்க. அந்த 1,00,000 பேர்களுக்கு நல்ல ஆயுதம் கொடுத்து எங்க அப்பா என்னுடைய படை வீரர்களாக மாற்றி விட்டார். பல காலம் கர்ப்பமான தங்க மாட்டாம அவதிப்பட்ட 9 பேருக்கு அம்மா கிட்ட வந்து, அம்மா குத்தாடிச்சியம்மா அங்க எவ்வளவோ பாவம் செய்யறோமா, இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோமா, இல்ல அப்பா அடிச்சா அம்மா கிட்ட போய் சொல்லுவோமா, நீ உலகத்துக்கே அம்மா இல்லையா, நீயே சாபம் கொடுத்தா நாங்க தாங்குவோமா என்று சொல்லும் போது எங்க அம்மா அந்த சாபத்தை நீக்கி வச்சா அந்த 9 பேரிடமிருந்து வீரவாக தேவர், வீர கேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர புரந்தரர், வீர ராட்சதர், வீர மார்த்தாண்டர், வீராந்தர், வீர தீரர் என்ற 9 பேர் நாங்க. இந்த 9 பேர்களை அடியேன் தளபதிகளாக கொண்டு உயர்வையில் வந்த 1,00,000 பேர்களை படை வீரர்களாக கொண்டு என் தாயுத்த சக்தி வேலை ஆயுதமாக கொண்டு எல்லா அரக்கர்களையும் அடக்கி யாரையுமே நான் அழிக்கலை, எல்லோரையும் அடக்கின்ற பூலோகத்திலே எனதருமை ஆலத்துப்பட்டியிலே என் பக்த கோடிகளுக்கு முன்பாக மயிலேறும் ராவுத்தன் ராஜா முகமது சுப்பிரமணிய வேலனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பெரியவர்கள் தாய்மாமே இருக்கார். யார் தாய்மாமே? யார் தாய்மாமே? அவர்தான் மதுரையிலே சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வைகை ஆற்றினிலே தங்க குதிரை வாகனத்திலே சும்மா டிண்டாங்கி 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 இறங்குறாரு. என் மாமே அழகிற மாமே. நான் மாமேங்கிறேன்னு பாக்குறியா மாப்பிள்ள? விடிய கால வண்டியூர் தெப்பக்குள்ள வந்து கக்கா துளுக்கச்சி நாச்சியார்ட்ட வந்துருவாரு. அதான் மாமைங்கிறது. என் மாமை கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறார். என்ன ஆயுதம்? அதுதான் சுதர்சனம் என்ற பெயருடைய சக்கராயுதம். அந்த சக்கராயுதம் கெட்டதையெல்லாம் கொடுக்கும். அந்த பெருமையான ஆயுதத்தை என்னுடைய மக்கள் சக்கரத்தை ஆழ்வார கும்பிடுறாங்க. அந்த பெருமையான ஆயுதத்தை அந்த 3 பேர் இருந்தாங்களே, சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன், தாரியமாக அவன் நோகுநாதி கையில பிடிச்சு கழுத்துல மைனர் செயின் மாதிரி கொடுத்தான். ஆக அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரக்கங்கள் நடக்கிறதுக்கு அருமையான மருமக மாப்பிள்ள நான் பிறந்துட்டு எங்க மாமே பெருமாள் மாமே கள்ளகர் ஆனந்த கண்டுபிடித்தார். ஆனந்த கண்ணீர் இங்க ஒழிஞ்சா துன்ப கண்ணீர் உப்பு கடிக்கும், இங்க ஒழிஞ்சா ஆனந்த கண்ணீர் சக்கர மாதிரி இருக்கும். அந்த ஆனந்த கண்ணீர்ல வந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னைய கல்யாணம் முடிச்சு காசப்பட்டு சரவண பொய்யில விரதம் இருந்தாங்க. அவர்களுக்கு காட்சி கொடுத்த அடியே அமிர்தவள்ளி சுந்தரவல்லி உங்க 2 பேருக்கு என்னமா வேணும்? முருகா நாங்க 2 பேரும் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க சொல்ல அமிர்தவள்ளி சுந்தரவல்லி இப்ப நான் அரக்கிங்களை அடக்கிறதுக்காக பிறந்திருக்கேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க போது பெரியது அமிர்தவள்ளி கேட்டா பத்தினியா விரதம் இருந்தா அடக்காம கேட்டா சாமி நான் அது வரைக்கும் எங்கேயா இருக்கிறதுனா அமிர்தவள்ளி அதுவரையில் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு மகளா தெய்வ யானைங்கிற பேர்ல வளர்ந்துவா மேலே போய் என்றேன். சின்னவர் காலை சுந்தரவல்லி நல்லதுக்காக நாதி இல்லாம வீட்டுக்கு போன என் தாய்மார்கள் மாதிரி கோவிச்சுக்கிட்டான். ஏன் நல்லா மூக்க பிடிக்க தின்னு ஆங்காரத்துல விரதம் இருந்து அவ என்னை பார்த்து கேட்டா நான் எங்கேயா போறது? சுந்தரவள்ளி பூலோகத்திலே செந்தமிழ் நாட்டினிலே தொண்டை மண்டலத்திலே வேள்விமலை சாரலிலே சிவமணியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் செம்மானாகிய மகாலட்சுமிக்கும் நீ மனுஷனுக்கு மிருகத்துக்கு நீ மகளாக பிறந்து பக்கத்திலே வள்ளி கிழங்கு தோண்டிய வெள்ளத்திலே விழுந்து அது பக்கத்திலே மேற்பாடு சிற்றூர் ஊருக்கு தலைவனாக இருக்கின்ற வேணம்பிராஜன் என்ற வேட்டுவ தலைவனுக்கு நீ வளர்ப்பு வள்ளிங்கிற பேர்ல வளர்ந்துமா கீழே போகின்றேன். அரக்கர்களை அடக்கினேன். மதுரை திருப்பரங்குன்றமாகிய சிக்கதர்மலையிலே தேவியானிய மனப்படி தேர்ப்பு சின்னவளாகிய வள்ளி நாயகமான கரூர் மஞ்சுளா தேவியை மனம் புரிய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கின்றேன். அதுக்கு அருமை மாப்பிள்ள சங்கீத பேரரசு மாப்பிள்ள ஜெயரவி சந்திரன் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். அருமை அன்பர்களே, என் குருநாதர்
ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெருமை இந்த அகில உலகத்திற்கு முதல்வராக எடுத்துச் சொன்ன பெரியவர் திருமுறை கிருபானந்த வாரியார் சுவாமி இந்த சின்ன பயலுக்கு 16ஆம் வயதினிலே திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகப்பெருமான் சன்னிதானத்திலே மயிலேறும் ராவுத்தன் ராஜா முகவதி என்று ஆசீர்வாதம் செய்து கண்டவரோட ஊருக்கெல்லாம் சொல்றாங்க, நீ முருகியா மாதிரியே இருப்பேன்னாரு. நான் துடுக்க பையன் நாயங்கிட்டியா முருகியா மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்குமையா அப்படின்னாரு. 3 வருடங்களில் பழித்தது. கண்டபுரம் சொல்லணுமா அவசியமா என்று சொல்லு ராஜா முகமது, அது உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னாரு. புண்ணியம் இன்னையா பண்ணும்னே உன்னை காப்பாத்தும்னாரு. காப்பாற்றியது என்னை சில காலத்திற்கு முன்பாக அடியேன் கையால் வழங்காம தந்தேன். ஆனா 4 தினங்களிலே நான் காப்பாற்றப்பட்டேன் சொட்டானிக்கரை ஆலயத்தின் அருகே. ஆக நம்புனா நடராஜன் நம்பாட்டி யமராஜன். என்ன மாப்பிள்ள வர்றார். என்னுடைய அந்த ஐயா வாரியாருடைய உபதேசம் செய்ய கண்டவுடன் கேட்டமைக்கு நன்றி கூறுகின்றேன். மாப்பிள்ளை எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். வாழ்க வளர்க வெல்க. வாங்க மாப்பிள்ளை. அத்தரும் சப்பாதும் மல்லிய கூடிடும் அங்கம் வளர்க்கவில்லையே, முருகையானும் வளர்க்கவில்லையே. சித்தம் வளர்க்கும் செல்வ குமரன் பெயரிலை போல நீர்மடம் ஏதுமில்லையா முருகையா, தீர்மடம் ஏதுமில்லையே. திக்கும் கேட்காதும் செவிட்டாத வெள்ளமொழும் தீர்ந்துவையாகவில்லையே, ஒரு கையா தீர்ந்துவையாகவில்லையே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே, முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே. எண்ணென்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே, முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே, முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே. மண்ணுக்குள் மகிழ்ந்த மாமலை முருகன் மற்றொரு தெய்வம் இல்லையே, முருகையா மற்றொரு தெய்வம் இல்லையே. திக்கும் விட்டாத பெண்ணமுடன் தீங்குவையாகவில்லையே, முருகையா தீங்குவை ஆகவில்லை முருகையா. சொல்ல மாப்பிள்ள ஏற்கனவே இருக்க மாப்பிள்ள கள்ளிப்பட பரம் போட்டி மாப்பிள்ள யார் யா வந்திருக்கிறது? மாப்பிள்ள வந்திருக்கிறாரியா நாரத மகரிஷி. அவர் பெருமை இந்த உலகத்துல எவனுக்குமே இல்ல. கோயிலுக்கு போறோம்ல, நவகிரகம் சுத்திரம்ல, நவகிரகம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழை ஒளி சனி ராகு அது வெறும் சிலதான். உண்மையில சுத்துறது யாரு தெரியுமா? என் மாப்பிள்ள தான் உலகத்தையே சுத்துறது. ஆமா, அது மட்டுமா இந்த உலகத்துக்கு 8 காவக்காரன் இருக்கான். சரி, கிழக்க இந்திரே, மேற்க வருணே, வடக்கு குபேரன், தெற்க யமதர்மை, ஈசானியம் ஈசானே, கன்னி மொழியில நிருதி, அக்னி மொழியில அக்னி, வாயு மொழியில வாயு. 8 பேரையும் பார்க்கறது யாரு? யாரு? என் மாப்பிள்ள தான். அது மட்டும் அங்க அப்ப ஈஸ்வரன் இருக்கிற கைலாசனாவே ஒரு கால் தூக்கிட்டு ஆடுறாருன்னா. ஆமா, நீங்க தூக்காதீங்க, உள்ள புளியோர புட்டுன்னு பெருசா தொங்குது. பயமா இருக்கு. ஏய், வேலைக்காரங்க உள்ள இருந்தா வெளியேறா, நீ கூட தூக்காதீங்க. கப்பையும் கால் தூக்கிட்டு ஆறானா கூட யாரும் ஆட முடியும்? ஆத்தா சொல்ல முடியும். மடப்புறத்தா வெட்டுடைய காளியம்மா ஒரு ஐயா ஆட முடியும். காளியாத்தாலும் கைலாசனாலும் ஆடும் போது எவையா பாடுறது எவனும் பாட முடியாது. என் மாப்பிள்ள தான் பாட முடியும். அதே பாட்டுக்கு நான் கப்பேன். மான் புரிந்த திருக்கரத்து மது இருந்தனது வேலிமங்கை பாகம் தாழ் குறித்த திருக்கூத்துக்கு மகளிர் இசை பாடம் தத்துவ ஞானியே பாட்டுக்கு நான் அறிகிறேன் கப்பேன். மாமின்னு சொல்றேன், பாட்டுக்கு ஜெயரவிச்சந்திரன் நடந்துருங்கிறேன். மாப்பிள்ளைய வரவேற்கணும்ல. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து என்ன செய்வோம் தெரியுமா? முத குனிய வைப்பான். குனிய வைக்கவா? அப்புறம் குஞ்சம் நசுக்குவான். குனிய வச்சு என்ன குளிப்பாட்டி நாட்டுக்கோழி குஞ்சம் நசுக்குவோம். உயிரைக்குள்ள தர்றாப்ல உங்களை மாதிரி பிராயலர் கோழி நசுக்குவேன். அஞ்சலையில மயிலேறும் ராவுக்கு என்னை தேடி பெருமைக்குரிய கழுகாசமா எந்தருமை ஆவத்து பற்றிக்கே வந்திடுவா. இட்லி கூட வேலை செய்யுது. 100
இருந்தா வேற கணக்கு. அப்படியா? சகம பனிசா சனிதப மகாரிசா ராக ஆபேரி என்ற கர்நாடக தேவகாந்தாரி. வடநாட்டுக்காரன் சொல்லுவாங்க பி பிளாஸ்மா. 3000 வருஷம் முன்னாடி சிலப்பதிகாரம் சொல்லுது காந்தாரம். ஏறும் துத்தமும் விளரியும் நீங்கி சாரும் காந்தார பண்ணி செய்வாட. ஏற துத்தம்னா ரீ ரீ வராதா, விளரினா தா தா வராதா, ச க ரீ வராது, அம்மா தா வராது, நீ சா சனிதப மகாரிசா. இந்த ராகத்தை அவன் தெலுங்குல பாடுவாங்க. நகுமோ மோகனலேனி நாஜாலி. தில்லனா மோனமால வாசிக்கிறார்ல சேதுராய முனிசாமி, சிவாஜி, ஏவிஎம் ராஜன் அபிநயம். இத வாயில வச்சுட்டு ஊதுனார்ல. ஆமா, வாயில வச்சு ஊதுனாரா? யாரு யாரு வச்சு விட்டான்? காரைக்குறிச்சி அருணாச்சலம். சிங்கார மாப்பிள்ளையவா சங்கீதம் கூத்தாடி செம்மு ரசிப்பா. மாப்பிள்ளைகளுக்கு அருமையா இருக்கு. என்ன மாப்பிள்ள செம்மாங்களை விட வாழ வழி காட்டிடுவார் எங்கள் அண்ணா. தக்கிட்ட 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 தக்கிறது வாழ வழி காட்டிடுவார் எங்கள் அண்ணா. வையகத்து பேரறிஞன் எங்கள் அண்ணா. எந்த அண்ணா? எந்த அண்ணா? எந்த அண்ணா? எந்த அண்ணா? விநாயகர் அண்ணா. ஆனிலம் போக்குகின்ற நாரத முனியே, நாராயணா என்ற பாரத முனியே. ஆனிலம் போற்றுகின்ற நாரத முனியே, நாராயணா என்ற பாரத முனியே. கரண்ட 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 வானவரும் உண்மை தரணியிலே உனக்கு வீடினையா. ஆனிலம் போற்றுகின்ற நாரத முனியே, நாராயணா என்ற பாரத முனியே. என்ன மாப்பிள்ள டிஎம்எஸ் தூக்கம் வருதா? தாவணி போட்ட தீபாவளி வந்ததுவோ வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது ஓ பாட்டுக்கு. கண்ணா கண்ணா மூச்சி அவ கண்ணா பின்னா பேச்சு மருதே மறிக்கொழுந்து மதுரை மறிக்கொழுந்தே மலூர் மல்லிகை. மருதே மறிக்கொழுந்து மலூர் மல்லிகை. மனது மயங்கு தடி மயங்க மயங்க வைக்காது, மனது மயங்கு தடி மயங்க மயங்க வைக்காது. சந்தன பொட்டுமை வச்சுக்க, தந்து பொட்டு தங்கமை வச்சுக்க, பொட்டுமை வச்சுக்க ராமாயி. தேவர் பெருமையே கோபுரத்தின் வடி ராமாயி ராமாயி, கோபுரத்தின் வடி ராமாயி. நீரும் எங்கெங்கு சென்றீரோ, நேராக ஏதேது கண்டீரோ மாப்பிள கண்டீரோ. எங்கே சென்றீரோ, நேராக எங்கே கண்டீரோ.
நிகழ்த்தும் எனக்கதனை நலமாக நிகழ்த்தும் எனக்கதனை நலமாக எனது அருமை ஆழத்துப்பட்டி வாழ்ந்திடவே வளமாக நான் இனம் போற்றுகின்ற நாரதம் நீயே நாராயணா என்ற பாரதம் நீயே நாரதம் நீயே மாப்பிள்ள மாமனுக்கு 5 நிக்குதான். ஆமா இன்னும் நிக்கலாமா முக்கால கொடு. ஏற்கனவே 7 கொடுத்துருக்கேன். என்ன எத்தனை கொடுக்குறது? ஆக மாப்பிள்ள தாங்கள் மஞ்சளாக தான் பார்த்தோம். ஆமா மஞ்சளாங்கிற வள்ளியை பார்த்தவர். அப்படியா? மஞ்சளாவை கல்யாணம் முடிய கால நேரம்லாம் வந்துருச்சு. அவளை என்ன செய்ய? உடனே போய் கருமாறி மகன் உருமாறி வேடனா போய் உருமாறியா எப்படியாவது அவர் அடிச்சு தள்ளிட்டு வந்துருங்க. இதெல்லாம் திருத்தணையில கல்யாணம் முடிக்கிறதால வந்து போட்டுட்டு முடியாவா? அம்மனை கொண்டியா போடா நல்லதா இருக்கு. மனித குடும்பம் போகும்போது அப்படித்தானே போறோம். அதனால ஆண்டியா போறோம். கடைசியில எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் முடிவு ஆண்டி தாண்டா. எது கூட வரப்பாது இறக்கும் போது அமனமாக இருக்கிறான். பகவத்கீதையிலே பரந்தாமல் சொன்னதை போல எது இன்று உன்னுடையதோ அது நாளை மாற்றாருடையது பகவத்கீதையிலே சொல்லிட்டார். அவர் நம்ம என்ன சொல்றது? உடனே சென்று வள்ளிய மடமுறைக்கு திருமண காட்சி தர வேண்டும். நல்லது. காலத்தின் நன்மையை கருதி நான் வேலைகளை சென்று வருக. இங்கு சென்றால் வென்று வருக. அப்பே குலதெய்வம் மேல பாடி கிளம்புவோமா? குலதெய்வ கருப்பா அப்பே 16 பிள்ளையை பெற்றார். அரே 16 பிள்ளை. 16 பிள்ளையா? நான் தான் 16வது பிள்ளை. நீங்க தான் 16 பூரா பொம்பளை பிள்ளைய. 16 இந்த சத்துனா 15 எவ்வளவு உடம்புன்னு தெரியலையே. பூரா பொம்பளை பிள்ளைய. சரி. பள்ளிவாசலையும் கட்டினாரு, கருப்பையும் கோயிலையும் கட்டினாரு. கருப்பையும் கோயில வேல் நட்டு வச்சிருப்பாங்க. சுத்தியில தகட அடிச்சு மணியா தூங்கும். கருப்பு. ஆமா. கருப்பா ஆம்பளை பிள்ளை வேணும்டாரு. கருப்பு இறங்கிட்டான் பூசாரி மேல. ஆம்பளை பிள்ளை திறந்தா கோயில் கட்டுறியா? கட்டா நான் திறந்தேன். அப்புறம் கருப்பு மாதிரி வந்துட்டியே. 5:30 நல்ல வரங்களையே வாரி வாரி வழங்குவாயே. ஐயா ஐயா என வேண்டுகின்றேன். அதை பொய்யா என்று எண்ணாதே தெற்கு கருப்பா. அடியேனுக்கு நல்ல வரங்களை வாரி வழங்குவாயே. எல்லோரும் கருப்பு சுவாமியிடம் கையேற்றுங்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. கொஞ்சம் நேரம் சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை முடுவதில்லை. சுவாமியிடம் ஆவணத்தை தெரிவிக்கிறது. சுவாமியிடம் கையேற்றுங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
தெற்கு கருப்பு சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நிமிஷங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளித்தவன் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளித்தவன் வாடும் இதயம் மலர்வதற்கு ஒளி வகுத்தவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அவை முழங்கும் கல்வனைக்கு அழகு பார்ப்பவன் அவையின் மீதும் அவையின் மீதும் ஆட்சி செய்தவன் அழகு பார்த்தவள் அழகில் மீது மலைகள் மீது ஆட்சி செய்தவள் கருப்பு சுவாமியாக ஆட்சி செய்பவன் தலைவனங்கி கேட்பதற்கு தந்து மகிழ்பவன் அவன் தலைவனங்கி கேட்பதற்கு தந்து மகிழ்பவன் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் கருப்பா அவனை தலைவனங்கி கேட்பதற்கு தந்து மகிழ்பவன் இந்த தரணி எல்லாம் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் சுவாமியிடம் ஆபத்து பற்றி தெற்கு கருப்பு சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை கருப்பு சுவாமியிடம் கையேந்துங்கள் கருப்பு சுவாமிக்கு கூட அரோகரா ரோகரா. செஞ்ச பாவனா சொல்லிட்டான் என்னம்மா கிளம்புறேன் எதுக்கு கலத்துறீங்க? சாமான சிறுசாக்குறேன் யாரு சாமி அது? அத்தா சாமா யாரியா?